வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது டெல்லியில் அமித்ஷாவை மையம் கொண்ட தமிழக அரசியல் களம். பீகார் மாடல் வியூகம் பற்றி பேசியதாக டிடிவி தினகரன் விளக்கம். முரண்டு பிடிக்கும் சிபிஎம், பொறுமை காத்த திருமாவளவன் அவர்கள். திமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இழுபறிக்கு காரணம் யார்? ராமதாஸ் சசிகலா கட்சிகளின் கூட்டணி மக்களிடையே எடுபடுமா? நெருங்கிய தேர்தல் நாளும் நெருக்கடியில் தவிக்கும் தலைவர்களும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது தமிழக அரசியல் களம் பொறுத்தவரையில் தற்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட இன்னுமே கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் நிறைவு பெறாத ஒரு சூழல் காணப்படுகிறது. திமுக கூட்டணியிலும் ஒரு சில கட்சிகளுக்கு இன்னும் தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திய வண்ணம் இருக்கிறது. அதே போன்று திருமாவளவன் அவர்களுமே அவருக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றாலும் கூட நேற்று அவர் தொண்டர்கள் மத்தியில் பேசும்பொழுது 10க்கும் குறைவான தொகுதிகள் தான் நமக்கு கிடைப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. எனவே தொண்டர்கள் அதற்கு தயாராக வேண்டும். விருப்ப மனு கொடுத்தவர்கள் அனைவருக்கும் தொகுதி ஒதுக்கீடு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருந்ததிலிருந்தே அவருக்கு 10க்கும் குறைவான இடங்கள் தான் கொடுக்கப்பட இருக்கிறது என்ற ஒரு தகவல் தெரிந்தது. இதேபோன்று அதிமுக கூட்டணியில், என்டிஏ கூட்டணியிலும் கூட இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. திமுகவிலாவது ஒரு சில கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. 3 முக்கிய பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி, மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு சிறிய கட்சிகளாக இருந்த வண்ணத்தில் 3 கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு நிறைவு பெறாததும் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் டெல்லியில் சென்று அமித்ஷாவை சந்தித்திருந்தார். அந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து அமித்ஷாவை சந்திப்பதற்காக தமிழகத்திலிருந்து, குறிப்பாக என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர்கள் சென்ற வண்ணம் இருக்கிறார்கள். இதுவுமே ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. இந்த கூட்டணி பேரில் என்ன சர்ச்சை நீடிக்கிறது, என்ன இந்த இழுபறிக்கான காரணம் என்ன என்பது ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. எனவே 2 கூட்டணிகளுமே இது போன்ற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக இருந்தக்கூடிய ராமதாஸ் அவர்கள் தனியாக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார். சசிகலா சமீபத்தில் கட்சியை தொடங்கிய சசிகலா அவர்களுடன் ஒரு கூட்டணி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த கூட்டணியானது யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பதும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதே போன்றுதான் இப்பொழுது சிபிஎம், ஏற்கனவே கூறியது போல திமுகவில் சிபிஎம்மும் தொடர்ந்து கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து இழுபறி நீடித்தே வருகிறது. எனவே இது போன்ற ஒரு முரண்பாடுகள் எல்லா கூட்டணியிலுமே இருந்த வண்ணம் தான் இருக்கிறது. இன்னும் முழுமையாக தொகுதி பங்கீடுகள் நிறைவடைந்த பாடில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் நெருங்கி வரக்கூடிய இந்த தேர்தல் நாளில் நெருக்கடியில் தவிக்கும் தலைவர்கள் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் பத்திரிகையாளர் KV ஈஸ்வரி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் திமுக ஆதரவு வழக்கறிஞர் சேயோன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். வலதுசாரி சிந்தனையாளர் சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை ஈஸ்வரி மேம் உங்கள்கிட்ட துவங்குறேன். பத்திரிகையாளராக நீங்கள் இந்த களத்தை பார்த்துருப்பீங்க. 2 கூட்டணியிலுமே இன்னும் பெரிதாக இந்த தொகுதி பங்கீடுகள் திமுகவில் நடந்தாலும் முழுமை பெறவில்லை. அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி தொடங்கவே இல்லை. உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள். டிஎம்கே பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 25-26 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகலையும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. தொகுதி பங்கீட்டுக்கான அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இபிஎஸ் டெல்லி சென்றாங்க. அதே மாதிரி இப்ப அண்ணன் டிடிவி, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் டெல்லி சென்றிருக்காங்க. அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இப்ப இன்னும் நாட்கள் இருக்கு. இன்னும் ஒரு 4 நாட்கள்ல இபிஎஸ் சொன்ன மாதிரி எல்லாமே தெரிஞ்சிடும். நமக்கு தெரியதான் போகுது. தொகுதிகள் எந்தெந்த கட்சி கொடுக்க போறாங்க என்பது நம்ம பார்க்கதான் போறோம். சோ அதைத்தான் அண்ணன் டிடிவியும் தெளிவா பேசியிருக்கிறாங்க. இன்னும் 4 நாட்கள்ல எல்லாமே முடிவாக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் சொல்றாங்க, நிதிக்காக தேர்தல் நிதிக்காக டெல்லி போயிருக்கிறதா சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. அதற்கு பிறகு பண்ண முடியாது. சோ இன்னும் 4 நாட்கள்ல யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படின்றது நிச்சயமாக அது முடிவு செய்யப்படும்ன்றதை நான் பார்ப்பேன். இல்லை, கண்டிப்பாக. அதாவது இப்போது இன்னொரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னா இப்போ அதிமுக தான் தலைமை. ஆனால் அவங்க டெல்லிக்கு போய் அடிக்கடி நிற்கிறாங்க, மத்திய அரசை சந்திக்கிறாங்கன்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. அதை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வை? சார், அப்படி பேசணும் அப்படின்னா நம்ம பழைய கதைகளை நம்ம எழுத வேண்டியதா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இபிஎஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. 2 முறை தான் நான் போயிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அது தொகுதி பங்கீட்டுக்கு அந்த முடிவுக்காக அவங்க போகல. அதற்கு மேல அண்ணனும் சொன்னாங்க, டிடிவி சொன்னாங்க,
எதுக்காக நாங்க போனோம்ன்றது எனக்கு தெரியும். சோ இதுக்காக நாங்க போகலன்றதே அவங்க தெளிவா சொல்றாங்க. அன்புமணியாக இருந்தாலும் சரி, அண்ணன் அன்புமணியாக இருந்தாலும் சரி, டிடிவியாக இருந்தாலும் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி, டெல்லியில வந்து இந்த கூட்டணி முடிவாகுது அப்படின்றத நான் வந்து பாக்கல. சோ இப்ப நீங்க ஜெயலலிதா அம்மாவுடைய காலகட்டம், கலைஞருடைய காலகட்டம், புரட்சி தலைவருடைய காலகட்டத்தை வந்து நீங்க இப்ப ஒப்பிட்டு பார்க்க முடியாது. கலைஞராக முக ஸ்டாலின் ஆக முடியாது, ஜெயலலிதா எடப்பாடி வந்து ஆக முடியாது, ஒருபோதும் ஆக முடியாது. அந்த கம்பாரிசன் அப்படின்றது தவறுன்றதை நான் பாக்கிறேன். இல்லை, இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்படாததுனால தான் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படின்னா பாஜகவுடைய அந்த நெகோசியேஷன் அதிகமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இரட்டை இலை அப்படின்ற ஒரு சின்னம் இருக்கு இல்லையா? சோ அந்த சின்னத்துக்கான வாக்குகள் இருக்குது. அதே மாதிரி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணியை அவங்களுக்கு வந்து இந்த கூட்டணியில சிக்கல் ஏன் வருதுன்னா உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறதுக்கு வந்து வற்புறுத்துறாங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து டிஎம்கே பொறுத்தவரைக்கும் 25-26 கட்சிகள் கூட்டணி இருந்தா கூட இந்த 70 ஏன் இந்த அளவுக்கு இருக்குன்னா சின்னத்தை வந்து அவங்க வந்து புகுத்துறாங்க. அப்ப தனித்தனி கட்சிகள் இருக்கு இல்லையா? பிசிகே இருக்குது, காங்கிரஸ் இருக்கு, இப்ப எல்லா கட்சிகளுமே வந்துட்டு அங்கீகாரம் தேவை அவங்களுக்கு. அவங்களோட சின்னம் என்பது மக்கள்கிட்ட போய் சென்றடையணும். பட் அதை வந்து இன்னைக்கு டிஎம்கே முடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் அங்க வந்து கூட்டணி வந்து இன்னைக்கு முடிவாக்கல. அதே மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து தொகுதி பங்கீடு அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கம்பாரிசன் வந்து நம்ம பண்ணி பார்க்க முடியாது. டெல்லிக்கு போறது எனக்கு தேசிய கட்சி, அது கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அங்க போய் சந்திக்கிறது, இந்த அமித்ஷா இங்க வர்றது இல்ல, அதெல்லாம் வந்துட்டு வந்து ஒரு சகஜமான ஒரு விடயம் தானே. டெல்லிக்கு போகவே கூடாதுன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? ராகுல்ஜி எப்படி வராங்க, நம்ம சகோதரி கனிமொழி அங்க போறாங்க, மாணிக் தாக்கூர் போறாரு, கிரீஷ் ஜோடங்கர் 5-6 முறை வந்துட்டாரு, அறிவாளைக்கு 5-6 முறை வந்துட்டாங்க. நாங்க வந்து காட்டி கிடக்குறவங்க கூட்டணி பதிலே சொல்லவே இல்லை அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாரு. சோ இதெல்லாம் வந்து கூடிய நேரத்துல இங்க போறது, டெல்லிக்கு போறது, டெல்லியில இருந்து இங்க வர்றதுலாம் சகஜமான விஷயம். அதற்காக வந்து அதிமுக கையில இது வந்து முடிவு இல்ல, டெல்லி தான் முடிவு எடுக்கிறாங்கன்றத நம்ம பார்க்க முடியும். இப்ப டிடிவி அவர்கள் வந்து ஒரு சூசகமா ஒரு தகவல் சொல்றாரு, பீகார் மாடல்ல நாங்க வந்து அந்த வியூகம் அமைக்கிறத பத்தி பேசணும் அப்படின்றார் அமித்ஷாட்ட. ஸோ அது என்ன மாதிரி அங்கே வந்து எப்படி பண்ணாங்கன்னு தெரியும். சிராக் பாஸ்வான் எதிராக இருந்த கட்சிகளையும் அரவணைத்து அவங்க வந்து நம்ம வந்து வியூகம் அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா? இன்னும் வேற கட்சிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஆமா, இன்னைக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அதனால இன்னும் வந்து எங்க வந்து என்ன பேசுறாங்க, திருமலா ஃபார்முலா பேசிட்டு திருமங்கலம் ஃபார்முலா இங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் சொல்றது பீகார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லா கிட்டத்தட்ட ஒரு 19-20 மாநிலங்கள்ல இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வெற்றி அதுதான் நமக்கு வந்து ஒரு இலக்காக இருக்குது. அதனால இந்த கூட்டணி அப்படின்றத நாம வந்து முன்னெடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து இங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை வந்து நம்ம ஈரோட்ல எப்படி வெற்றி பெற்றாங்க, திருமங்கலம் ஃபார்முலா வந்து கொண்டு வராங்க, கரூர்ல வந்து மனித பட்டியை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப வந்துட்டு இருக்கிறது. அதை நான் பார்த்துட்டு தானே இருக்கோம். கண்டிப்பா மேம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த சுற்றுல விரிவாக பேசலாம். சேவன், அதாவது இப்போது முதல் முறையாக இந்த கூட்டணியிலேருந்து பல கட்சிகள் வெளியே வரும்னு பலர் பேசப்பட்டாலுமே கூட இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து வெளியில் வர்றது மாதிரியான ஒரு சூழல் நிலவுது. கூட்டணியில் இன்னும் வந்து முழுமையாக எல்லா கட்சிகளுக்குமான அந்த தொகுதி பங்கீடும் நிறைவடையலை. உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள்? திமுக கூட்டணி ஒரு பெரிய கூட்டு குடும்பம். ஏற்கனவே பல உறுப்பினர்கள் இருந்த நிலையில் புதிதாக சில கட்சிகள் இப்போ சேர்ந்திருக்காங்க. எல்லாரையும் நல்ல முறையில் அரவணைத்து செல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார். அவர் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினராக ஒரு அண்ணனாக இருந்து தன்னுடைய சகோதரர்களாக கூட்டணி கட்சிகளை பாவித்து அவர்களை அரவணைத்து செல்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் அரவணைக்க தவறிவிட்டாரா? இல்ல, அந்த கட்சியை எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூடுதலாக இடங்களை கேட்கிறார்கள். புதிதாக கட்சிகள் வந்திருப்பதால் எங்களால் கூடுதலாக இடங்களை கொடுக்க இயலவில்லை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் கூட்டணியிலிருந்து யாருமே வெளியேறல. முக்கியமா இந்த கூட்டணி ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணி. ஏன்னா இந்திய தேர்தல் வரலாற்றுல ஒரு தேர்தலில் அமைச்ச கூட்டணி அடுத்த தேர்தலில் தொடர்ந்ததா வரலாறு இல்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் அமைக்கப்பட்ட கூட்டணி 2021 தொடர்ந்தது, 2024 தொடர்ந்து இப்ப 4வது முறையா 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடருது. அது மட்டும் இல்ல, அது ஒரு வெற்றி கூட்டணியா கடந்த 3 தேர்தல்களில் மாபெரும் வெற்றியை பெற்று இப்ப 4வது முறையா வெற்றியை பெற போகுது. கண்டிப்பா இது வந்து ஒரு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இப்ப கூட்டணி கட்சி தலைவர்களிடையே வந்து ஒரு வேதனையை வந்து வெளிப்படுத்துற நிகழ்வுகள் அடிக்கடி பார்க்கிறோம். இப்ப செல்வ பெருந்தகை அவர்கள் 2 நாள் முன்னாடி பேச நீங்க கேட்டிருப்பீங்க, எல்லா கட்சியும் எங்க கட்சிக்கு 28 கொடுத்துட்டாங்க, 28 கூட அதை வச்சு நெகோஷியேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க, எங்களுக்கு என்ன 63 கொடுத்துட்டாங்களா 41 கொடுத்துட்டாங்களா, எங்களுக்கு கொடுத்ததே 28 தான், அதுலயே நாங்க வேதனையில இருக்கோம் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தொண்டர்கள்ட்ட பேசின வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, அதுலயே ஒரு வேதனையை தான் வெளிப்படுத்து. வேதனை இல்லைங்க, அதாவது ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பம் திமுக கூட்டணி.
இதில் வந்து சீட்டுகள் பிரிக்கும்போது சில மனக்கசப்புகள் சில மன வேறுபாடுகள் இருக்கலாமே ஒழிய அதை எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய சக்தி, தீர்க்கக்கூடிய, அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை ஒரு குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. அவர் வந்து கூட்டணிகளை கையாள்வதை வந்து ரொம்ப அவர்களுக்குரிய மரியாதையை அளித்து அவர்களை ஒரு சகோதரர்கள் போல பாவித்து நல்ல முறையில் கையாளுறாரு. நிச்சயமாக திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் ஏற்படாது, அது ஒரு வெற்றி கூட்டணியாக தொடரும். அதில் நீங்கள் எந்த சந்தேகப்பட வேண்டாம். அம்மையார் கூட பேசினாங்க, இப்போ திமுக கூட்டணியில் அது நடக்குது இது நடக்குதுன்னு. ஒன்று எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் என்பது டெல்லிக்கும் சென்னைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல்னு சொல்லக்குள்ள மீடியா உட்பட எல்லாரும் யோசிச்சிங்க, ஏன் முதலமைச்சர் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சிங்க. இப்போ புரியுதா எங்கே வந்து இவர்கள் காவடி தூக்கி செல்கிறார்கள், எடப்பாடி அண்ட் கோ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமை ஏற்கிறார். அதுபோல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்கிறார். கூட்டணி பேசுவது என்றால் எம்ஜிஆர் சரி, அமித்ஷாவும் சரி, அவர் மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சராக இருக்கார், அவங்களால அடிக்கடி வர முடியாது. கூட்டணி பேச வேண்டும் என்றால் அவர்கள் எம்ஜிஆர் மாளிகையிலோ அல்லது எடப்பாடி இல்லத்திலோ பேச வேண்டும். டெல்லி சென்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதிமுக கூட்டணிக்கு தலைவர் என்ற முறையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூடுதல் இடம் வேண்டி அமித்ஷாவிடம் சென்று மண்டியிட்டு கெஞ்சி கொண்டிருக்கிறார். இதனால தான் தலைவர் சொன்னார், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி என்று சொன்னார். அதனால் தமிழ்நாட்டின் உரிமைகளை முதலமைச்சராக இருந்தபோது 2017 2021 வரை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவையும் அடகு வச்சுட்டார். பாரதிய ஜனதா கட்சியிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டு அங்கே சென்று கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு பரிதாப நிலையில் நிற்கார். அதுதான் இது காட்டுது. முதல்ல குறிப்பிடும்போது வரலாறு பற்றி குறிப்பிட்டீங்க. அதாவது இந்த வரலாற்றிலே வந்து இத்தனை வருஷம் தொடர்ந்து கூட்டணிகள் இருந்தது சரித்திரம் இல்லைன்னு, அதே போன்ற வரலாறு தான் தமிழகத்தில் அதிமுக திமுக மாறி மாறி தான் வரக்கூடிய வரலாறு தான் நம்ம பார்க்குறோம். அதிமுக 2 ஆண்டுகள் தொடர்ந்து இருந்திருக்காங்க, திமுக இருந்ததே. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, 2021 சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, அவர் முதலமைச்சரே ஆக முடியாதுன்னு சொன்னீங்க. மீடியாவும் சொன்னிச்சு, சிலர் சொன்னார்கள். அதை முறியடித்து மாபெரும் வெற்றி பெற்றார். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எந்த தேர்தலிலும் தோல்வியடையவில்லை. அனைத்து தேர்தல்களிலும் மாபெரும் வெற்றி. கிட்டத்தட்ட 10 தேர்தல்கள், 4 பெரிய தேர்தல்கள், 5 இடைத்தேர்தல்கள், ஒரு உள்ளாட்சி நகர உள்ளாட்சி தேர்தல், இன்னொன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல், எல்லாத்திலையும் மாபெரும் வெற்றி. சரி, அதுபோல இந்த தடையும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை என்ற ஒரு மாயையை உடைத்து 2வது முறையாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக தொடர்ந்து திமுக ஆட்சி அமைக்கும். நீங்க பார்க்க போறீங்க, நம்மளும் பேசதான் போறோம். சாய் சுதாகர் சார் சொல்லுங்க சார், இப்போ என்டிஏல என்ன நடக்குது? சார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நம்ம சேவன் அவர்கள், அமித்ஷா அவர்கள் பார்க்குறாரு, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி தான் ப்ரூஃப் பண்ணுறீங்க அடிக்கடி. இல்லை, அதுக்கு வந்து மக்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். எல்லாருமே தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை கிளப்பி விட்டுருக்காங்க. அதாவது இவர் வந்து கூட்டணி தலைவராக இருந்தாலும் இங்கேருந்து அங்கே போகிறாங்க, நாங்கள் கூட்டணி தலைவராக இருக்கும்போது காங்கிரஸ் வந்து டெல்லியிலேருந்து சென்னையில் உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் இருக்குது. இப்போ காங்கிரஸ் ஏன் அங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்து பேசுகிறாங்கன்னா, காங்கிரஸ் மற்ற மாநிலங்களில் அந்த I.N. கூட்டணியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள். அங்கே மம்தா பானர்ஜி தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அகிலேஷ் யாதவ் தூக்கி எறிஞ்சிட்டாரு, இந்த பக்கம் சிவசேனா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அது மாதிரி மற்ற எல்லா கட்சியும் பீகார்லேயும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பீகாரில் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, லல்லு பிரசாதோட மகன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததுனால தான் நம்ம தோத்துட்டோன்றாங்க. ஸோ எல்லாருமே காங்கிரஸை பழிக்கிற ஒரு நிலைமை. இப்படி இருக்கும் பொழுது அந்த I.N. கூட்டணியில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான், ராகுல் காந்தி தான் என் தலைவர், இன்னும் நம்பிக்கையோட அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கும் பொழுது அவங்க என்ன மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ இங்கே வான்னு சொல்ல முடியாது. வேறஸ் பாரதிய ஜனதா கட்சியோட பொசிஷன் என்னன்னா, 19 மாநிலத்தில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வலுவான கட்சி, தேசிய கட்சி அப்படின்னும்போது இன்னைக்கு வந்து உலகத்திலேயே அதிக மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த ஒரு வலிமையான நிலைமையில இருக்கும் போது பீகார் நிதிஷ்குமார்லாம் அடிக்கடி அப்படிதான் வந்து டெல்லியில தான் வந்து பார்த்தாரா? பீகார்ல எல்லாம் நிதிஷ்குமார் டெல்லியில தான் போய் பார்த்தாங்களா? மற்ற மாநிலங்கள் போல மற்றவங்க போலன்னு நீங்க சொல்றீங்களா?
யாருமே போகலன்னு நீங்க சொல்ல முடியுமா? இல்ல பெரும்பாலும் அங்கெல்லாம் வந்து யாருமே நேரடியாக போகலன்னு சந்திக்கக்கூடிய சொல்ல சாத்தியக்கூறு இருக்கு. முடியுமா? தமிழகத்தை ஓகே. மட்டும் இந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்களா அப்படின்றது. இன்னொன்னு பீகார்ல, அதாவது ஒரு தேசிய கட்சி அந்த பீகார்ல மெஜாரிட்டியில் இருக்கிற கட்சி, அப்ப அங்க உட்கார்ந்து தான் பேசுவாங்க. இங்க வந்து மெஜாரிட்டியில் இல்ல. இப்ப மெஜாரிட்டியில் இருந்தா அங்க இருக்கிற லோக்கல் தலைவர் பேசுவாரு, இதே மாநில தலைவர் பேசுவாரு. ராஜஸ்தான்ல தான் உட்கார்ந்து பேசுவாங்க. ஏன்னா ராஜஸ்தான்ல ஆளும் கட்சி, மத்திய பிரதேஷ்ல ஆளும் கட்சி, ஹரியானால ஆளும் கட்சி, எல்லா மாநிலத்திலும் எங்கெல்லாம் ஆளுகின்றார்களோ அந்த இடத்துல அங்கே தான் பேசுவாங்க. இப்போ ஒரிசா எடுத்துக்கோங்க, இந்த வாட்டி ஜெயிக்கிற வரைக்கும் அங்கே போய் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்த தேர்தலில் ஒரிசாவில் உட்காந்து பேசுவாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து மறைச்சி இந்தியா, இதாவது இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு போட்டி அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு இல்ல சார், டெல்லிக்கு இல்ல அவங்க வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு தான் போட்டிருந்தாங்க போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆமா, என்டிஏ வர்சஸ் ஐடாட் கூட்டணின்னு சொல்லணும், இல்ல திமுக கூட்டணின்னு சொல்லணும். திமுக தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் திமுக, அதனாலதான் சொன்னோம். ஆனா நீங்க கலைஞரோட அதிகமா பேசுறீங்கண்ணா. ஓகே, அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அவர் சமீபத்துல என்ன சொன்னார்னா, நாங்க வந்து முன்னேற்றத்திலையும் வளர்ச்சியிலையும் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் எங்களுக்கு வந்து போட்டி கிடையாது, நாங்கள் வந்து வெளி நாடுகளோட தான் போட்டி. இது இன்னும் ஒரு அர்த்தமற்ற பேச்சு. அது உங்களால், அதாவது நீங்கள் லோனுன்னு வாங்க போன பொழுது ஃபெட்ரல் ஹெட்டுக்கு தான் கொடுப்போம், நீங்கள் மத்திய அரசாங்கம் வழியாக வாங்கன்னு சொன்ன ஏடிபி, அதுக்கப்புறமாவது இவங்க திருந்தணும். நான் வந்து அங்க போட்டி போடுறேன் இங்க போட்டி போடுறேன் கிடையாது. ஃபெடரல் ஹெட் யாரோ அவங்க தான், மத்தியில் ஆடுற கட்சி தான் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்தெல்லாம் கடனே வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கற்பிக்கப்பட்டார்கள், ஒரு பாடம் அவங்களுக்கு. அதையும் தாண்டி மக்களை ஏமாத்துற மாதிரி நான் வந்து போலந்து கூட போட்டி போடுறேன், நான் ரஷ்யா கூட போட்டி போடுறேன்னா அது வந்து அர்த்தமற்ற பேச்சு. அதனால கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்போ நிறைவு பெறும், எதனால இந்த இழுபறிக்கு என்ன காரணம்? ஏன் நீங்களே நியூஸ்லயே போட்டு தானே காமிச்சிங்க. 4 நாள் சொன்னாரு, நாளைக்கு 4வது நாள் முடியுது, அது முடிச்சிடுறாங்க. இழுபறியே கிடையாது, நீங்க இழுபறின்னு சொல்றீங்க. இதே எடப்பாடியார் வந்து எப்போ பேச போறீங்கன்னு கேட்கும்போது, திரு நயனார் நாகேந்திரன் அவளை எப்போ பேச போறீங்கன்னு கேட்கும்போது, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகுதான் நாங்கள் கூட்டணியை பற்றி பேச போறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அதனால அது ஒன்றும் தாமதம் கிடையாது, இழுபறி கிடையாது. சரி, ஓகே. அதாவது இங்கேருந்து அங்கே போய் பேசுகிறாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். திரு தூக்க பகலவன் சார், அதாவது இன்னைக்கு விசிகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 8க்கும் 10க்கும் குறைவான தொகுதியில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான தகவலை அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்கார் தொண்டர்கள் மத்தியில். ஸோ அதை பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள், எப்படி கூட்டணியில் இணக்கமான சூழல் நிலவுதா, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியோடு தொடர்ந்து பயணித்து வருகிறோம். அதாவது இன்னும் சொல்ல போனால், திமுக கூட்டணியில் மற்ற கட்சிகளை இணக்கமாக இருப்பதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தை காவேரி நீர் பிரச்சனை வரும்போது, நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் வெளியே வந்தபோது முதல் முறையாக காவேரி நீர் பிரச்சனைகளை தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறது, அப்போது கையில் வந்து திமுக எடுக்கிறது. நம்ம வந்து அரசியல் களத்தில் வந்து வேறுபட்டு நின்றாலும் மக்களுக்கு தேவையானது காவேரி நீர் பிரச்சனையாக இருக்குது, அப்போ நம்ம ஒற்றுமையாக நின்று போராட வேண்டும் அப்படின்னு அன்றைக்கி மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்பொழுது முதல் வந்து எங்கள் தலைவர் தான் வந்து ஆதரவு. மக்களுக்கு நம்ம வந்து செய்யணும், அது கூட்டணி தேர்தல் களம் வேறு அப்படின்னு செய்யுது. அந்த இதில் வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலே வந்து திமுகவோட கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்கோம். இல்லை, கட்சி தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகியுமே வந்து சீட்டுகள் வந்து இப்போ முழு அளவில் பெற முடியல, மற்ற கட்சிகள் மாதிரி பெற முடியல அப்படின்ற ஒரு வேதனை வந்து அவர் தெரிவிக்கும். அந்த வேதனை எங்களுடைய கீழ்மட்ட தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகிறது. இப்போ தான் வந்து சொப்ப எண்ணிக்கையில் நம்ம வந்து அடியெடுத்து வைக்கிற சூழல் இருக்குது. கட்சி பெருகி கொண்டே இருக்கிறது, மக்கள் வளம் திரண்டது, பொறுப்பாளர்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பொறுப்பாளர்களை திருப்தி செய்வதற்கான இடமும் நமக்கு இல்லையே என்ற வருத்தம் எங்கள் தலைவரை மிகவும் ஆழமாக பாதித்து இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்ததை போல் நானும் பார்த்து வேதனைப்பட்டிருக்கிறேன். அவரோட முகநூல் வழியே நேரலையில் பேசும்போது தலையிற்பட்ட வேதனையை நானும் அதுக்குள்ளாக போய் நானும் வருத்தப்பட்டிருக்கிறேன், வேதனை அடைஞ்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல் ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்கிறது. நமக்கு பாஜக இங்கே கால் ஒன்று விடக்கூடாது என்பது மற்ற முதல் கட்டமாக நம்மளுக்கு வந்து பிரதான ஒரு எதிர்ப்பாக இருக்குது. அதை நாம் வந்து வீழ்த்துவதற்கு ஒற்றுமை சிதைந்து விடக்கூடாது என்பது முதன்மையான கருத்து. அந்த அடிப்படையில் எண்ணிக்கையை நாம் பெரிதாக பார்க்காமல்
நம்மளுடைய கொள்கை அடிப்படையில் கொள்கை எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் வந்து திமுக வந்து அப்படி போயிடும் இப்படி போயிடும் எங்களுக்கு வந்து நிறைய பேர் ஆலோசனை சொல்கிறாங்க ஊடகத்தில் தான். இப்போ குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் மேலே வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு பொதுவாக வந்து ஈரான் போருக்கு எதிராக போராடுறாரு, மற்றபடி பல பிரச்சனைகள் உலக நாடுகளோட பிரச்சனை, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல், சின்ன குழந்தைக்கு கூட வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது. இதுக்கு வந்து ஒரு குரல் கூட ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருந்து கூட ஒரு குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ந்து வைக்கப்படுது. குரல் கொடுக்கலையாமா? விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளிலே ஒரு மாதம் தவறாமல் 3 ஆர்ப்பாட்டம் 4 ஆட்டம் தமிழ்நாடு முழுவதில் சொல்கிறேன், ஆர்ப்பாட்டம் இல்லாத நாளே கிடையாது, அடக்குமுறை சந்திக்காத நாளே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் தினந்தோறும் அடக்குமுறையில் சந்திச்சு இருக்கிற கட்சி, அவதூறுகளை சுமக்கிற கட்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் வந்து சீட்டு இல்லை அப்படின்றது வந்து ஏங்க அவங்க நல்லவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு தரலாமேன்னு சொல்லி யாரும் நல்ல மனசோடு பேசலை. அங்கே வந்து ரொம்ப மோசமாக அருவருப்பான வார்த்தைகளால் பேசி அதை வந்து கொச்சைப்படுத்தி ஊடகத்தின் வாயிலாக பேசும்போது அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஒரு விஷயத்தை நல்லது சொல்கிறவங்க எப்படி சொல்லுவாங்க, ஆனால் இவங்க நல்லது சொல்கிறதில்ல. இவங்க ஏன் இங்கே வச்சுன்னு இருக்கிறீங்க, இவங்க முதல்ல வெளியேற்றுரு, இவங்கள ஏன் வளர்க்குறீங்க, இவங்கள ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்போ அந்த பார்வை தான் எங்களை மிகவும் காயப்படுத்துது. இப்போது நாங்கள் வளர்ந்த கட்சின்றது கூட பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டணியில் கூட பார்த்திங்கன்னா இத்தனை நாள் இழுப்பறியாக வரும்போது மக்கள் பார்த்துக்கின்னு இருக்கிறாங்க. அப்போ எங்களை வந்து என்னவா நினைப்பாங்க, அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இயல்பாகவே இருக்குது. அப்போ வந்து எங்களை வந்து அது வந்து கசப்பு தன்மைக்கு உருவாக்குது. அதை தான் எங்கள் தலைவர் வந்து மனவருதி பேசியிருக்கிறார். இது மாதிரி சூழ்நிலை இருக்குது. வளர்ந்த கட்சியாக இருந்தாலும் அதை அங்கீகரிப்பதில் இங்கே சிக்கல் இருக்கிறது. அங்கீகாருக்கு இப்போ பாருங்கள், தேமுதிக உள்ள வந்தது உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக ஆகிப்போச்சா? அப்படி நாங்கள் வந்து எப்போது எதிர்பார்க்கல. அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னது தான், எங்களுக்கு வந்து எதிரியை வீழ்த்துவதற்கு பலம் வேணுமே தவிர பலவீனம் பெற்று விடக்கூடாது. அப்போ நாங்கள் பலத்தை உருவாக்குவதற்கான நாங்கள் மேற்கொள்கிறோம். இதில் ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் இயல்பாகவே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்களே சமாதானப்படுத்திக்கிறேன், பாஜக உள்ள வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், தொண்டர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு வழி வந்து அப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்றிக்கலாம், முரண் வருது மாற்றிக்கலாம், சரி ஓகே. எதிர்த்தரப்பில் அப்படி ஒரு நிலையான நிலைப்பாட்டில் இருக்கிற ஆள் இல்லை. எதில் பார்த்தா ஆளே இல்லை, யாருக்கிட்ட போய் நிற்பீங்க? அவங்களாம் சனாதன சங்கிகளாக மாறி இருக்கிறாங்க, சனாதன சக்தியில் கை கோத்து நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் எதில் நின்று பார்க்கும்போது வேக்கண்ட் ஆகுது, காலியாகுது. அப்போ வந்து நம்ம வந்து வீம்புக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போது வந்து இதை வந்து அதுதான் நான் இதை தொடர்ந்து சொல்லிக்கினே இருக்கிறேன். கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், கொள்கை சிதையாமல் யுத்திகளை மாற்றுவோம். அதுதான் எங்களுக்கு யுத்திகள் மாறுமே தவிர எங்களோட கொள்கையோ எங்களுடைய கோட்பாடோ எந்த இடத்துலையும் சிதைந்து போகாது. அதை யாரும் சிதைக்க முடியாது. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப தெளிவோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருவருக்கும் இருக்குன்றதை விட அரசியல் கட்சியில் அது அவசியமாக தேவைப்படுது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து சண்டை போட்டுக்கணும் வெளியே போயிட்டோம்னா எதிரிகள் கனவு பழிச்சிடும். இல்ல கண்டிப்பா இரட்டை இலக்கத்திலேயாவது இந்த முறை வந்து கண்டிப்பா வாங்கணும்ன்ற உறுதிப்பாட்டில் இருந்தீங்க. அதுல மாற்றம் வராதுன்றது உறுதியாயிடுச்சு. இல்ல அதுதான் இங்க கூட நிறைய பேர் சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் ஜோசியை பார்த்துக்கிறாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு அரசியல் ஒரு பார்வையோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு வந்து தப்பான ஒரு கணக்கு சொன்னாங்க. முன்னாடி நின்றுருக்கீங்கல்ல சார்? இல்ல சார், அதாவது சார் எங்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு நிலையான சின்னம் கிடையாது, எங்களுக்கு அங்கீகாரம் பெற்ற சின்னம் கிடையாது. அப்போ வந்து நாங்கள் அப்படி நின்று இருக்கிறோம், நீங்கள் சொன்னதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் அவர்களும் எங்கள் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் 2 பேருமே பாலச்சந்திரன் வெற்றி கண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரியல. இல்ல ஒரு ரவிக்குமார் வந்து உதயசூரியன் இல்ல 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 ஆமா ஆமா இருங்க அது அதுக்கு முன்னாடி ஓகே ஓகே நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராக இருக்கிற பொன்முடியா ஒரு கார்ல பாலச்சின்னத்தை போட்டு வந்தாரு, அதெல்லாம் வீடியோல வச்சு நீங்க பாத்தீங்க. சரி ஓகே சரிங்களா? அது நாங்க 2 நாடாளுமன்றத்துல பாலச்சின்னத்துல வெற்றி பெற்றிருக்கோம். 6 தொகுதி கொடுத்தாங்க, 6 தொகுதியிலும் நாங்க பாலச்சின்னத்துல நின்னா 4 வெற்றி. அதுல வந்து பாலச்சின்னம் தான். இப்போ தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, அங்கீகரிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து பானை சின்னமே உறுதிப்பட செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் உறுதிப்பட்ட ஒரு சின்னத்தை, அங்கீகாரம் பெற்ற சின்னத்தை விட்டுவிட்டு இன்னொரு சின்னத்தில் நிற்பதற்கு இனி வரும் காலங்களில் அந்த வாய்ப்பே இல்லை. நாங்கள் எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்போம். அந்த இது எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை இருக்கிற எங்கள் தலைவருக்கு எங்கள் பானை சின்னத்தில் தான் நிற்போம். ஏற்றம் இறக்கங்கள் வரும் போகும், ஆனால் கொள்கை எப்போதும் சிதைந்து விடக் கூடாது என்பது விடுதலை. கண்டிப்பா சார். எனக்கு குறுக்கிட சுருக்கமா இருந்தா ஒரு வழி மட்டும் சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் பேசணும், அப்ப நம்ம இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நேர்களை விவாத நேர நிகழ்ச்சி கண்டிப்பா. நன்றி. அதாவது மேம் ஈஸ்வரி மேம், அதாவது கூட்டணியில வந்து
ஒரு நிலைப்பாடுகள் தொடர்ந்து வந்து இங்கேருந்து டெல்லியிலேருந்து போய் கேட்டாலுமே கூட நிலைப்பாடு பெருசாக முடிவடையாததுக்கு காரணம் வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள். சார், பிஜேபி வந்து ஒரு தேசிய கட்சி, அவங்களோட நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கும், அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படித்தானே இருக்கும். காங்கிரஸ் ஏன் இவ்வளவுக்குள்ள போட்டி போடுறாங்க? தமிழக வச்சுக்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பேசுறீங்க, உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்க. ஏதாவது திமுக காங்கிரஸ் அவர் கேட்ட கேள்வி பிஜேபி ஏன் திமுக காங்கிரஸ் தொட்டுக்கலன்னா தூக்கம் வராதா? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, சிலபஸ்க்குள்ள பேசுங்க. அவர் கேட்டது பிஜேபி கேட்கிறாரு, நீங்க விளக்கம் சொல்றதுக்கு அதுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்கிறாங்க அவங்க. திமுக வந்து விமர்சனம் பண்ணாம முடியாது அவங்களால. சரி இருக்கட்டும், பேசுறேன், இணையத்துல பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. சும்மா பிஜேபி போய் அதிமுக கெஞ்சிதுன்னு கேக்குறாரு, அவங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பதில் சொல்லுங்க. வேற வழி இல்ல, நாங்க ஈடிக்கும் மோடிக்கும் பயப்படுறோம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம 2011 கதை எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க? காங்கிரஸ் எங்க அண்ணன் தம்பிமா, எப்படி வேணாலும் அடிச்சுப்போம், ஒன்னா இருப்போமா. இந்த வாட்டி பிரதர் போடலையே, பிறந்தநாள் வாழ்த்துல பிரதர்னு போடலையே, பிரதர்னு சொல்லுவோம், சிஸ்டர் சொல்லுவோம், சொல்லவே இல்லையே. இந்த வாட்டி போன வாட்டி சொன்னீங்க, இந்த வாட்டி சொல்லலையே. பிஜேபி தமிழ்நாட்டுல தனித்து நில்லுங்க. 234 டெபாசிட் நோட்டாக்கு கீழே வாங்கிடுவீங்க. நீங்க பேசுறீங்க. ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தேமுதிக. இன்னைக்கு உள்ள வந்தவங்களுக்கு நீங்க 10 சீட் கொடுப்பீங்க, ஒரு எம்பி சீட் கொடுப்பீங்க. தேமுதிக எங்கள்கிட்ட வந்துட்டுங்கிற வைத்தறிச்சல்ல பேசாதீங்க. எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தாரு, இலவ காத்த கிளி ஆயிட்டு அவர் கதை. என்ன செய்ய முடியும்? திமுக வலுவா இருக்குமா? மக்களும் எங்களோட இருக்காங்க, கட்சிகளும் எங்களோட இருக்கு. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க பேசி முடிக்கிட்டு. மேம் சரி, பேசுங்க. நீங்க திமுகவை பேசலன்னா நான் கேட்க மாட்டேன். ஒரே நிமிஷம். திமுக எங்க இருக்கு? காங்கிரஸ் எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல போட்டியிட போறதா இல்லையா? நீங்க கேள்வி கேட்டது பிஜேபி தானே? இல்ல, அதுதான் அவங்க வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவா வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பசுமாடை கேட்டா தென்னை மரத்தை பத்தி சொல்லி பசுமாடை வர இருங்க, சொல்லி முடிக்கிட்டு அவங்க பேச முடியும். அவங்க என்ன பேசணும்ன்றதை நீங்க டிசைட் பண்ண முடியாது இல்லையா? அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க. சரி மேம், இப்ப அவங்க கட்சியில இதெல்லாம் ஓகே மேம். இப்ப நமக்கு விஷயத்துக்கு வாங்க. பிஜேபி எந்த ரீசன்னால இல்லை இப்போ சாரே வந்து சொல்கிறாங்க, அதாவது வலதுசாரி சார்பாக பேசின சாரே சொல்கிறாரு, சாய் சுதாகர் சாரே சொல்கிறாரு, கிட்டத்தட்ட இங்கே எல்லா பக்கமும் பவரில் அவங்க இருக்காங்க, அதனால் அங்கே போய் நெகோசியேஷன் பண்ணாங்க. இங்கே பவரில் இல்லை, மெஜாரிட்டியில் இல்லைனால ஒரு ஒரு கிராண்டட் டேக் இட் அஸ் கிராண்டடாக வந்து எடுத்துக்கிறாங்களா, இப்போ அதிகமான சீட்ஸ் அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் சொல்லலை. சொன்னதோட ஒரு இன்சைடு 18 மாநிலத்தில் ஆட்சி பண்ணக்கூடிய உலகத்திலேயே பெரிய கட்சி. ஓகே எஸ் சொல்லுங்க. காங்கிரஸ் வந்துட்டு 66 ஆட்சி ஆட்சியை பிடிக்க முடியல. தேசிய கட்சியான காங்கிரஸ் அப்படி நடக்கும்போது பாஜக நடக்கக்கூடாது நான் கேட்கிறேன். அண்ணா சொன்ன பாஜக இம்பார்ட்டன்ட் இருக்குது, இவங்க போறாங்க. உள்துறை அமைச்சர் வந்து தமிழகத்துக்கு அடிக்கடி வர முடியாது. நாம வந்து முக்கியமான பொறுப்புல இருக்கோம். முதலமைச்சர் மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கல சார், நமக்கு வேலை வெட்டி இல்லாம இல்ல. தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டு சின்ன பசங்களோட ரீல்ஸ் போட்ட நேரத்துல நமக்கு இல்ல. புரியுது? நமக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. நீங்க விராஜபுரம் சம்பளத்துக்கு நேரடியா போக மாட்டீங்க, ஏன்னா மதுரைக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு ரீல்ஸ் போட தவிர வேற ஒன்றும் வேலை கிடையாது. ஆனால் பாஜக அண்ணா திமுக அப்படி இல்ல. சந்திக்கிறாங்க, என்ன தவறு இருக்குது? டெல்லியில போய் சந்திச்சு தவறு இருக்குது. எதுக்காக போனாங்க? உங்களை மாதிரி 2011 போட்டு 8 அமைச்சர்கள் போனீங்க, 2G வழக்கு நீங்க போனீங்க. நீங்க அறிவாளத்தில் என்ன நடந்துச்சு? யாரும் மறக்கல, மக்கள் மறக்கல. அதனால நீங்க மக்கள் இப்படி பேசிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? சரி மேம். இல்லை, அதாவது இப்போ அதான் மேம், இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு அதுக்கான பதில் சொல்லவே இல்லை. அந்த நெகோசியேஷன் வந்து இப்போ அதிகமாக கேட்குறாங்களே, அதுக்கான ரீசன் தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே வருது பொது அரசியல் நோக்கர்கள் மத்தியில். கூட்டணி கட்சிகள் எதுவும் வரலன்றது ரீசனா? என்ன ரீசன்? அதனால விஷயம் கூட்டணி வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அமையல தமிழ்நாட்டுலனால இப்போ பிஜேபி கொஞ்சம் எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் வேணும்னு கேக்குறாங்களா அப்படின்னு குறிப்பா
அதிமுக கொடுப்பாங்க. காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல சார். பூத் எப்படி போய் சொல்லிச்சு வெளிப்படையாவே கேட்கிறேன் மேம். இப்போ 170 அதிமுக போட்டியிடுவது போன தடவை 170 அதே 170 வந்து அவங்க போட்டியிட சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல வந்து அது 160 150 மாறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? சார் நாளை நாள்ல தெரிஞ்சிடும் சார். எவ்வளவு தொகுதி பண்ணி தெரிஞ்சிடும் சார். நமக்கு ஏன் சார் இவ்வளவு அவசரம்? கண்டிப்பா சொல்லதான் போறாங்க. மீடியா கூப்பிட்டு கிளியரா சொல்லிடுவாங்க. இல்ல ஏன்னா ஏடிஎம்கேட நம்பர்ஸ் கிளியரா இருந்தா அவங்க மறுபடியும் டெல்லிக்கு போக போறாங்கன்றதுனால தான் அந்த கேள்வி வருது. மறுபடியும் போல சார். ஒரே ஒரு முறை தான் போயிருக்காங்க. ஒரு முறை தான் போயிருக்காங்க. 5 முறை வந்தாருங்க. கிரீஷ் உடனே 5 முறை வந்தாருங்க. சகோதரி கனிமொழி போனாங்க. யாராவது கேட்டாங்களா? எதுக்கு சகோதரி அனுப்பி வச்சீங்க? நீங்க ராகுல் காந்தி பேச நீங்க அனுப்பி வச்சீங்க. அவ்வளவு ஏன் கெஞ்சணும் நீங்க? ஒரு வலுவான கட்சி திமுக நம்ம கெஞ்சணும் நீங்க. இன்னைக்கு உங்க சின்ன நிக்கதான் நீங்க சொல்றீங்க. ஏன் சார் கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் வச்சுதான் சார் அந்த சின்ன முடக்கத்தை டிஎம்கே கூட்டணி கட்சி அடிமையா வச்சிருக்காங்க. இதுதான் சார். சரி, ஓகே. அதுக்கு பதில வந்து நம்ம சேவன் அவர்கிட்ட கேட்டலாம். டிஎம்கே வந்து கூட்டணி கட்சிகளை அடிமையா வச்சிருக்கின்ற ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. ஒரே ஒரு விஷயத்தை முதல்ல சொல்றேன். இல்ல நம்மளுடைய சகோதரர் சாய் சுதாகர் அவர்கள் பிஜேபி ஏதோ உலகத்திலே பெரிய கட்சி, அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சின்னாரு. உண்மைதானே சார்? மிஸ்டு கால் கட்சின்னு பேர் அதுக்கு. இப்ப இந்த கேஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நைனா நாகேந்திரன் ஒரு நம்பர் கொடுத்தாரு. அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேஸ் ரிஜிஸ்டருக்கு போன் பண்ணா பிஜேபியில் சேர்ந்ததுக்கு நன்றின்னு வருது. இதுதான் பிஜேபி அதிக மெம்பர்கள்னு கொண்ட கட்சிங்கிறதுக்குள்ள யோகியதா? ஏமா கொஞ்சம் இருங்க, பேசிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாம். உங்க வாய்ப்பு வரக்குள்ள பேசுங்க, குறுக்க வராதிங்க. குறுக்க வர்றதே பிஜேபிக்கும் அதிமுக வேலையா போச்சு. அதே போல நீங்க பஞ்சாப்ல கூட்டணி பேசினா பஞ்சாப்ல போய் பேசுவாங்க பிஜேபி, பஞ்சாப்ல போக மாட்டாங்க, சண்டிகார்ல பேசுவாங்க. ஒரிசாவா இருந்தா புவனேஸ்வர்ல பேசுவாங்க, பீகாரா இருந்தா பாட்னால பேசுவாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா ஆனா தமிழ்நாடு மட்டும் பிஜேபிக்கும் ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு என்னைக்கும் கசக்கும். தமிழ்நாடு மக்களையும் அடிமையா வச்சுக்கணுங்கிறது தான் பிஜேபியோட இது. அதுக்குதான் எடப்பாடி ஒத்து ஊதிக்கிட்டு அங்க போய் அடிமையா காலில் விழுந்து கிடக்கிறது. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல்னா தமிழ்நாட்டுல கூட்டணியை பத்தி பேசணும். டெல்லியில போய் பேசுறதுக்கு இது ஒண்ணு பாராளுமன்ற தேர்தலோ டெல்லி சட்டமன்ற தேர்தலோ இல்ல. டெல்லியில என்ன எடப்பாடிக்கும் டிடிவி தினகரனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வேலை? அங்க என்ன நீ கூட்டணி பேசணும்னா தமிழ்நாட்டுல பேசணும். தமிழ்நாட்டை அடகு வைத்தா இப்பொழுது உன்னுடைய கட்சியையும் அடகு வச்சுட்டாரு எடப்பாடி. இதுதான் காரணம். இதனாலதான் திமுக வன்மையா கண்டிக்கிறோம். திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் எந்த கட்சியும் நாங்க அடிமையா வச்சுக்கல. எல்லாம் எங்களுடைய சகோதரர்கள். மூத்த சகோதரராய் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இளைய சகோதரர்களை பாதுகாக்கிறார். இளைய சகோதரர்களுக்கு உள்ள மரியாதையை கொடுக்குறாங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி யாரும் எங்களை திமுக அடிமையா பாவிக்குதுன்னு இல்லை. எங்களை மரியாதையோடு நடத்துகிறார்கள், பெருந்தன்மையோடு நடத்துகிறார்கள். அதிக கட்சிகள் வந்ததால் சீட்டுகளை குறைக்க சொல்கிறார்கள். அது அவர்கள் நியாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு சிபிஐ மாநில செயலாளர் திரு குணசேகரன் அவர்கள். அதிக கட்சிகள் திமுக கூட்டணியில் சேர்ந்ததால் எங்களை சீட்டுகளை குறைக்க சொன்னார்கள். நாங்களும் வெளிப்படையா சொல்லும்போது அப்படியே சொல்றாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க கட்சியிலயோ தொண்டர்கள்ட்டே பேசும்போது அவங்க வேதனையை வந்து வெளிப்படுத்தாங்க. தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணணும். நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் சொல்லல, செல்வ பெருந்தை அவர்களுக்கும் அந்த வேதனையை தெரிவிக்கிறார். வேதனை நல்லா இல்லைங்க, அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. ஏன் சீட்டு குறையுதுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதை நீங்க வேதனைன்னு எப்படி எடுத்துக்கிறீங்க? திரிப்பதே மீடியாக்கும். அவரே சொல்றாரு சார், எங்க வேதனையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவதுங்க, ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு மனக்கசப்பு இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வர மாட்டார்கள், வெளியே விமர்சனம் செய்ய மாட்டார்கள். நீங்க ஏன் திமுக என்ற கூட்டு குடும்பத்தில் உள்ள நுழைச்சு பாக்குறீங்க? அந்த வீட்டுல பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் எத்தனை தொகுதினே முடிவாகல. முடிவாகிற இடம் டெல்லி. அடிமைத்தனமாக அங்க முடிவாகுது. அங்க எடப்பாடியை உட்கார வச்சு அமுக்கி மிரட்டி உருட்டி முடிக்கிறாங்க. அத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. பேச வேண்டிய இடம் எதுங்க? சென்னையா இல்லையா? பேச வேண்டிய இடம் தமிழ்நாடு தான். சகோதரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அதிமுக சார்பா பத்திரிகையாளர் போர்வையில. இங்க வலதுசாரி சிந்தனையாளர் சாய் சுதாகர் பிஜேபி இருந்து வந்திருக்காரு. 2 பேரும் டெல்லியில எடப்பாடி டிடிவி அன்புமணி ராமதாஸுக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன். சார் கூட்டணியில் இருக்காங்க. அப்ப நீ 2017 இருந்து 21 வரை தமிழ்நாட்டை அடகு வச்ச. இப்ப அண்ணா திமுகவையும் கொண்டு அடகு வச்சுட்ட. இதுக்காக கஷ்டப்பட்டு எம்ஜிஆர் திமுக இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு.
இன்னைக்கு ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ உயிரோடு அவர்கள் இருந்திருந்தால் மன்னிக்க மாட்டார்கள். அவர்கள் ஆன்மா கூட மன்னிக்காது. எடப்பாடி செய்யல. கட்சியை அடகு வச்சுட்டு அங்க போய் கூட சீட்டுகளை கேட்டுக்கிட்டு கெஞ்சக்கூடிய நிலையில இன்னைக்கு ஒரு 50 ஆண்டு கால கண்ட அண்ணா திமுக அடகு வச்சுட்டாரு எடப்பாடி. ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரு வரையில சொல்ல முடியுங்க, என்ன சொல்ல வந்தீங்க ஈஸ்வரி மேம்? குறுக்கிட விரும்புனீங்க. சார், எடப்பாடி வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், கலைஞர் கருணாநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் எடப்பாடி இல்லங்கிறத ஒத்துக்கிட்டு எதுக்காக சொல்ல வராங்கன்றத கேட்டுக்கிறோம். சொல்லுங்க, முடிக்கணும். சரியா கேட்கல. இன்னைக்கு சங்க தமிழ் சேர்ப்பன் அண்ணா பேசுறாங்க. சங்க தமிழ் சேர் அண்ணனா வீசிக்க கொள்கை பரப்ப செய்றாங்க. அண்ணா பேசுறாங்க. 2000 கொடுத்த மக்கள் இருப்பாங்க, இல்லனா இருக்க மாட்டாங்க. நாங்க முடிவெடுத்துறோம் அப்படின்றாங்க. அது அவங்க கட்சி அதுல ஏன் தலையிடுறீங்க? ஓகே ஓகே மேம், ஓகே மேம், நான் மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட. இன்னைக்கு அண்ணன் திரும்ப சொல்றாங்க வலிக்குது இல்லன்றாங்க. எனக்கு ஆச்சரியமா நேத்து வந்த தேமுதிகக்கு நீங்க 10 சீட்டுகள் கொடுத்தீங்க. ஏங்க அந்த தேமுதிகவை தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. ஓகே மேம், உங்க கருத்து புரியுது. நம்ம மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். ஓகே மேம், நான் மறுபடியும் வரேன். சார் சொல்லுங்க சார். அவங்க மேடம் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு சரியா புரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லைன்னு, அதாவது அவர் வந்து கட்சிகளால மக்கள் டைரக்டா எலெக்ஷன் சந்திச்சு அவர் வரல இல்லையா? கொல்லப்புறமா வந்தாருங்கறாங்க. ஆனா தயவு செய்து குறுக்க பேசாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏங்க என்னங்க குறுக்க பேசாதீங்க? முக்கியமான செய்தி. அவங்க கொல்லப்புறமா அவங்க குறுக்க பேசக்குள்ள ஓகே நாங்க பேச கூடாதுன்னு என்னங்க? அவங்க என்ன சொல்ல வராங்க? நான் பேசக்குள்ள குறுக்க பேசிட்டீங்க. பேசும்போது குறுக்க பேச. சரி ஓகே சார், ஒரு நிமிஷம். நீங்க பேசினா முக்கிய எடப்பாடி வந்தாருன்னு அந்த அம்மா சொன்னாங்க. விளக்கம் சொல்லுங்க. அவங்கதான் அதிமுக சேர்ந்தவங்க தான் எடப்பாடி கொல்லப்புறமா வந்தாரு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. விளக்கம் கேட்டிருக்கீங்க, சொல்றாரு. சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் வர இல்லம்மா, அண்ணன் என்ன நினைச்சாருன்னா அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? எடப்பாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, கொல்லப்புறமா வந்தாருனாங்க. சொல்லுங்க. என்ன கொல்ல பக்கம் வந்தாரு அண்ணன் வந்து இந்த கொச்சி கொச்சையா பேசினா இது மக்களால் பின்பக்கமா வந்தாரு. நீங்க சொன்னீங்கன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லைன்னு சொன்னா மக்களே சிரிப்பாங்க. எலெக்ஷன் நீங்க இல்ல கரெக்ட் சார். 66 சீட் இந்த வாட்டி ஜெயிச்சது எதிர்க்கட்சி தலைவரா வந்தது மக்களால் தேர்தல் எலெக்ஷன் நின்னு வந்தது. ஆனா முதலமைச்சரா அவர் தேர்ந்தெடுக்கும் போது எம்எல்ஏவா இருந்தாரு. ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் அல்ல. அதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. சரி ஓகே. இருங்கண்ணா, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே திமுக மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவர் சிஎம் ஆனது 1967. அதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர் ஆனார். ஆமா, அண்ணா தோத்து போய் தான் முதலமைச்சர் ஆனார். என்ன தோத்தாரு? எம்எல்சி இல்ல தப்பு பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப சரி ஓகே, அவர் ஒண்ணு தேர்தல்ல தோக்கல. அதுதான் அவர் முதலமைச்சர் ஆகக்குள்ள அவர் தோக்கல. அது வந்து அவர் தோத்தது 62ல. ஓகே, அதுதான் கொல்லைப்புறம். அதாவது மேல் சபை மெம்பர் ஆகி அவர் சிஎம் ஆனாரு. அதுதான் கொல்லைப்புறம். அது தமிழ்நாடு வரலாற்றில் அது ஒரே ஒரு நிகழ்வு தான். ஓகே, அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து மத்தவங்கள மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலன்னு எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்லி வந்தாங்க. இருங்க இவருக்கு சாயம் பூசுறாரு. ஈடிக்கும் மோடிக்கும் நாங்க பயந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களுடைய வீர தீர செயல்களை நான் சொல்றேன். டாபிக்க பேசணும், கூட்டணி பத்தி பேசணும், உள்ளது கூட்டணி பத்தி பேசணும். என்ன சொல்றீங்க? கூட்டணி பத்தி நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பத்தி எல்லாம் பேசுறீங்க. ஆனா அடுத்தவங்க வந்து கூட்டணிக்கு தான் நாங்க பேசுறோம். இல்ல அவர் என்ன பேச வராருன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுங்க, மனமாத்துறது தான் பிஜேபி என்ன பேச அவர் பேசுறது நீங்க பேசுறது இல்ல. நீங்க அடுத்தவங்க பேசுறதை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சப்ஜெக்ட் சிலபஸ் தாண்டி போச்சுனா நீங்க கண்ட்ரோல் ஓகே, நான் பாத்துக்கிறேன். அப்ப நீங்க தான மோடி
நீங்க தானே பேசுனீங்க. ஆமா. நான் பேசுறேன். அதுக்கு வேற அவங்க ஏன் மண்டிட்டாருங்கிறதுக்கு சொல்றோம். சரி, அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்றாரு. சரி, நீங்க பேசுங்க. சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசுங்க. அறிவாலயத்துல முத மாடியில என்கொயரி எவ்வளவு நாளைக்கு 2011 கதையை பேசுவீங்க? எவ்வளவு நாளைக்கு 2011 கதையை பேசுவீங்க? ஓகே 2025 பேசுறேன். இருங்க அம்மா, இருங்கம்மா, முக்கியமான விஷயம் மக்கள் இருமா, அவரு பேசுறது மட்டும் முக்கியமா? மத்தவங்க யார் பேசுறது முக்கியம் இல்ல. வேலூர் எம்பி வீட்டுல ரெய்டு நடக்குது. அவரோட அப்பா வந்து 6 மணிக்கு ரெய்டு ஆரம்பிக்குது, 9 மணி ஃபிளைட்ல டெல்லிக்கு போறாரு. இடி பயம் இல்லை. நீர்ப்பாசனத்துறை மீட்டிங்காக போனாரு. ஓகே, இன்னொரு மந்திரியோட வீட்டுல ரெய்டு ஆகுது, மகன் உடனே டெல்லிக்கு போறாரு, நிதி அமைச்சரை பாக்குறாரு. எங்களுக்கு இடி பயம் கிடையாது, எங்களுக்கு மோடி பயம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இவங்க வந்து கொள்கையை பத்தி பேசுறாங்க. கோத்ரா இது நடக்கும்போது இவங்க போய் கலைஞர் ஆளுங்களை அனுப்பிச்சு அங்க சப்போர்ட்டா நின்னாங்க. கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க கொள்கை இன்னைக்கு வந்து சங்கிகள் இந்துக்கள் அப்படின்னு பேசுறவங்க 23ல கலைஞர் என்ன தெரியுமா சொன்னாரு? 2003ல RSS ரொம்ப பழிக்கிறாங்க. RSS வந்து நம்ம தீகா மாதிரி ஒரு சமூக சேவை பண்ற ஒரு குழு. அதனால நீங்க திமுக காரங்க வீடு வீடா போய் இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கொள்கை சங்கிகளுக்கு எதிராக வாஜ்பாய் என்ற மனிதர் நல்ல மனிதர் இருந்தார். அவரு சங்கி தான். உங்க லாங்குவேஜ்ல நல்ல வாஜ்பாய் என்ற ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். வாஜ்பாய் காலம் வேறு, மோடி காலம் வேறு. சரி, ஓகே ஓகே. அண்ணா வந்து நாங்க கொள்கையில ரொம்ப தீர்க்கமா இருப்போம், ஸ்டெடியா இருப்போம். நாங்க அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அந்த இது மது விலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்றாங்க, முயற்சி பண்ணாங்க. போராட்டம் அறிவிச்சுட்டு ஆளும் கட்சியிலிருந்து திரு RS பாரதியை தலைமை தாங்கிறது கூப்பிடுறாங்க. இதை விட ஒரு தமாஷ் தலைமை தாங்கல 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கலாமா, கூப்பிடலாமா? அவங்களுக்கு எதிர்த்து தான் நீங்க போற. 2வது விஷயம் இருங்கண்ணா, திமுக ஏத்த மாநாடு இல்ல, மது விலக்கு, மதுவுக்கு எதிரான மாநாடு. மது யார் நடத்துறது? டாஸ்மாக் அரசாங்கம் நடத்துது. யாரோட அரசாங்கம்? டாஸ்மாக் ஆரம்பிச்சது யாரு? உங்க கூட்டணியில் உள்ள எம்ஜிஆர். டாஸ்மாக் ஆரம்பிச்சது உங்க கூட்டணியில் உள்ள எம்ஜிஆர். திமுக வந்து இன்றைய முதலமைச்சர் வந்து அவங்க வீட்டு வாசலே கொடி ஏந்தி மதுவை ஒழிக்க வேண்டும் போராடினாரு. அதனால திமுகவுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டம் குறைச்சு சொன்னாங்க. குறைக்கவே இல்லை. சொல்லுங்க. இவங்க வந்து ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க அண்ணனோட தலைவரை, அதாவது நீங்க வந்து துணை முதலமைச்சரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயோ என்னையா நீ வந்து துணை முதலமைச்சர் ஆகின, இந்த திருமாவளவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஆவேசமா பேசுறாரு. நேத்துக்கு என்ன சொல்றாரு, எனக்கு மனசு வேதனையா இருக்கு, ஆனாலும் பாஜக இங்க கால் ஊன்றக்கூடாது, அதனால என் கொள்கையெல்லாம் விட்டுட்டான். அப்ப என்ன அப்போ நீங்க முதலமைச்சர் ஆக வேண்டிய கொள்கை என்னாச்சு? சரி விட்டுருங்க. அந்த இது எப்போ அந்த வெறி நீங்க எந்த காலத்துல எந்த காலத்துல நீங்க முதலமைச்சர் ஆவீங்க? சரி, அதுக்கான பதில வந்து கொள்கை கிடையாதா? என்ன முதலமைச்சர் சொல்லுங்க. ஏங்க முதலமைச்சர் ஆவறது கொள்கை இல்லங்க. சரி, ஓகே. ஆசங்கிறது வேற. பகலவன் பதில் சொல்லுவாங்க. முதலமைச்சர் என்ற பொருள் வந்து கடையிலயோ மளிகை கடையிலயோ எங்கேயோ போய் வாங்கிட்டு வர்றது கிடையாது. அது நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. அதனாலதான் எங்க தலைவர் சொல்றாரு, நாங்க வந்து அரசியல் அடி எடுத்து வைக்கும் போது எங்களுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் வந்து வந்து தினமலர்னு ஒரு பத்திரிகை, அதை நான் நேரடியாக சொல்றேன். அப்ப நாங்க திமுகவோட கூட்டணி, எங்களுடைய வால் ரைட்டிங் எல்லாம் போட்டோ பிடிச்சி இந்த மாதிரி ஆட்கள் இவங்க வந்து நான் சொல்றேன், இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் நீங்க வந்து அங்கீகாரம் கொடுக்க பாக்குறீங்க அப்படின்னாரு. ஆனா அதெல்லாம் உடைச்சுதான் இன்னைக்கு நாங்க வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் மெல்ல மெல்ல நாங்க வருவோம். எடுத்த உடனே நான் உடனே ஒரு 2 படம் நடிச்சிட்டேன், 4 படம் நடிச்சிட்டேன், நான் உச்சத்துல இருந்து வந்துட்டேன், நான் உடனே முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க வந்து மக்களுக்கிட்ட மக்கள் பணி செய்து மக்களை எங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு நிச்சயமாக இந்த மண் ஆளுவோம். அது எப்போ? அது ஆளுவோங்க. நீங்க எப்ப நாளைக்கு நான் சொல்ல,
இது இப்போ 2026 தேர்தல் முடிட்டோம், 2031 வருது தேர்தல். அந்த தேர்தல் நாங்க கூட்டணி பங்களிப்போம், எங்க தலைவர் முதலமைச்சரா வருவார், வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ அதுக்கு ஒரு கிராஜுவலான ஒரு இன்க்ரீஸ்மெண்ட் இருந்தால் தான் அது நடக்க வரும். ஆமா சார். நீங்க வந்து தொடர்ந்து 25-30 வருஷமா மேல கட்சி ஆரம்பிச்சு ஆனாலும் கூட இன்னும் அந்த சீட்டு 10 ஒரு இரட்டை இலக்கத்தை கூட நீங்க இன்னும் எட்டலன்றது மாதிரி தான் வரும்போது அந்த இலக்கை நீங்க அடைவேன்னு சொல்றதை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக திமுக தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல கட்சிகள் உருவாயிருக்கு, பலவிதமான கருத்தில் கொண்ட கட்சிகள் உருவாயிருக்கு. நீங்க ஒரே ஒரு உதாரணத்தோட பிஜேபி முதல்ல 2 உறுப்பினர்களோட ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு வந்து எத்தனை மாநிலத்துல 18-19 மாநிலத்துல மாநிலத்தில் இன்னைக்கு ஆட்சி இருக்காங்கன்னா அந்த கிராஜுவலா அந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றது கேள்வி. ஒரு கட்சி வந்து நான் கேட்டேன்னா இன்னைக்கு கூட நீங்க வந்து தொடக்கத்தில் சொல்லும் போது என்ன பண்ணுங்க, இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றீங்க சிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கட்சின்னு சொல்றீங்க. இல்ல சிபிஎம் வந்து அதுக்கப்புறம் வந்து இல்ல திருமாவளவன் கட்சின்னு சொல்றீங்க, தலைவர் பேரை சொல்லி சொல்றீங்க, திருமாவளவன் கட்சின்னு சொல்றீங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லல. அப்போ உங்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு, இப்படிதான் எல்லாருடைய மனநிலை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது சொல்றதுக்கு மனம் வராம திருமாவளவன் கட்சி அப்படின்றீங்க. ஆனா திமுக அப்படின்னு ஸ்டாலின் கட்சின்னு சொல்றது இல்ல, ஜெயலலிதா கட்சி அப்படின்னு சொல்றது இல்ல, பேர் சொல்றது இல்ல. ஆனா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பேர் மட்டும் திருமாவளவன் கட்சி. அப்படிதான் இங்க வந்து இருக்கிற ஒரு மனநிலை படித்தவர்கள் மத்தியிலே இப்படிதான் இருக்கு. அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன போறோம், முரண்டு பிடிக்கும் சிபிஎம், பொறுமை காக்கும் தொல் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லுங்க, முரண் பிடிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லுங்க. ஓகே, பேர் ஏன் சொல்றீங்க? அப்போ வந்து இதுதான் சொல்றேன், நான் ஒரு தப்பு சொல்ல வரல. ஓகே, அந்த மாதிரி தான் ஒரு நிலைப்பாடு இங்க இருக்கு. மீடியா மனசு விரிவடையலங்கறீங்க, சுருக்கமா இருக்காங்க, மீடியா சுருங்கி போயிருக்காங்க. எங்களை வந்து சுருக்கி பார்க்குற மனநிலையே இருக்கு. எங்களை விரிவுபடுத்துவதற்கோ பாருங்க, நான் நடவண்டி ஓட்டி நான் குழந்தைல நடக்கல, நான் சாதாரண நானே இயல்பாக குழந்தைய போது நானே நடந்துக்கிறேன். அது மாதிரி தான் எங்க கட்சி. எங்களுக்கு பின்புலம்னு ஒண்ணு கிடையாது. எங்களுக்கு வந்து அறிவு சார்ந்தவர்கள் யாரோ வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் வந்து எடுத்து சொல்ற இன்டலெக்சுவல் வந்து யாருமே கிடையாது. எங்க தலைவரே நின்று சுயம்பா வந்து சுயமா கட்சி தொடங்கி எங்களை சுயமா வளர்த்துக்கிறார். தப்பு பிழைகள் அத்தனை இருந்தாலும் அது நாங்களே எங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. இன்னொரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய முதலாளிகள், பண்ணை முதலாளிகள், அம்பானிகள், அதானிகள், நாங்க இங்களுக்கு இருக்கிறோம். இப்ப வந்து ஒரே ஒருத்தர் வந்தார் ஆதவர்ஜுனா, அவரும் மோடி அதானி அம்பானிகள் கம்பெனி இருக்கிற மாதிரி விடுதலை இல்ல சார், அதுதான் சொல்றேன். அது மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி மோடிக்கு அதானி இருக்காருன்னு ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. அந்த மாதிரி எங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து பொருளாதாரம் கொடுத்து பெரிய முதலாளிகள் வந்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கும், அறிவு சார்ந்து இருப்பவர்கள், நீதியரசர்கள் அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ்கள், இது மாதிரி வந்து யாருமே வந்து எங்களுக்கு பின்புலமாய் வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை சொல்றது கூட ஆள் கிடையாது. அப்படிதான் நாங்கள் மெல்ல மெல்லமா வருகிறோம். நாங்கள் மக்கள் மனசிலை வந்து நாங்கள் இப்போது ஊன்றி கொண்டே இருக்கிறோம், போய் சேர்ந்துக்கினே இருக்கிறோம். இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து விடுதலை சிறுத்தை பேசுகிறீங்க, இப்போதான் பேசுகிறீங்க, பேசும் பொருளா மாறி இருக்கு. எதிராளியில் இருப்பவர்கள் கூட விடுதலை சிறுத்தை அசிங்கப்படுத்துறாங்க, கொச்சைப்படுத்துறாங்க. இன்னைக்கு வந்த தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபையை கொடுத்துட்டாங்க, விடுதலை சிறுத்தைக்கு தரல அப்படின்ற அதை சொல்றாங்க பாத்தீங்களா? அது கூட நல்ல எண்ணத்துல கிடையாது. நீங்க அங்க இருக்கிறீங்க, பிரிக்கணும். ஒரு எண்ணத்தோட வந்து எங்களை வந்து உடைச்சி சுக்குநூறு ஆகணும்ன்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க தவிர எங்களை வந்து பவுண்ட் பண்ணி டெவலப் பண்ணி உங்களை உச்சத்துல நிக்க வைக்கிறேன் நல்ல மனசுல யாரும் சொல்லல, மீடியாவுக்கு கூட இல்லைங்க. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். ஈஸ்வரி மேம், அதாவது கூட்டணிகள் பார்க்கும்போது இப்போ பாமக 2 அணியா இருக்கு. ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ சசிகலா அவர்களோட ஒரு கூட்டணி வச்சிருக்கிறதா தகவல்கள் இருக்கு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுகவுமே முழுமையான அதிமுக ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாரு. இப்போ தென் மாவட்டங்களில் அந்த ஓட்டுகள் என்ன ஆகும், இந்த மாதிரியான கேள்வி. வந்த கட்சிகளே கம்மி தான் கூட்டணியில், அதுவுமே வந்து ஒரு பிளவுபட்டதாகவும் இல்லை வாக்குகள் பிரியும் விதமாகவும் இருக்கிறது. ஸோ அதை பற்றி உங்களுடைய என்னோட பார்வை, ஓபிஎஸ் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரெல்லாம் கிடையாது. அம்மாதான் பார்த்து 3 முறை கொடுத்ததுதான். அம்மா இறந்தப்ப 3வது முறை அவர் வந்து முதல்வர் ஆனாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது சார். அவரு டிஎம்கே சந்தாலும் பரவாயில்ல, செங்கோட்டையன் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் மாதிரி தமிழக கட்சிகள் சேர்ந்தாலும் அதனால அண்ணா திமுக ஒரு பாதிப்பும் கிடையாது. அன்னைக்கு அம்மா சொல்லிதான், நான் இல்லைன்னா கூட 100 வருடங்கள் இந்த கட்சி நிற்கும்னாங்க. அதற்கான ஒரு சாட்டாக இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்குது. மருத்துவர் ஐயா வந்து இன்னைக்கு வள்ளிக்குளம் வந்துட்டு குலதெய்வமாக பார்த்தாலும் கூட அவங்கள்ட்ட சின்ன பையன் கட்சி இல்ல. தேர்தல் ஆணையம் சரி, நீதிமன்றம் சரி, அன்புமணி ஐயாவுக்கு வந்து அதை கொடுத்துட்டாங்க. அது போக வந்து சசிகலா அம்மா இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னா எடப்பாடி பள்ளி வாங்குறதுதான். இவர் எப்படி அன்புமணிக்காக கட்சி ஆரம்பிச்சார், அதே மாதிரி இவங்க வந்து
எடப்பாடி பழி வாங்கணும் என்பதற்காக இல்ல, ஆரம்பிக்காங்க. இப்ப ஓபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் வாக்குகளை பிரிப்பாரு, சசிகலா மேடம் வந்து கொஞ்சம் வாக்குகளை பிரிச்சாங்க அப்படின்னா இந்த முக்குளத்தோர் வாக்குகள் வந்து இப்ப ஏடிஎம்கேக்கு கன்சாலிடேட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாகும். டிடிவி தினகரன் மட்டும்தான் இப்ப இருக்காரு. டிஜிபியோட வாக்கு எப்படி சார்? டிஜிபி இல்ல கண்டிப்பா அது பிரியுது இல்லையா, உங்களுக்கு மூன்றா பிரியுது இல்லையா? சார், சசிகலா அம்மா பெரியவங்க எல்லாம் பிரிக்க மாட்டாங்க சார். அண்ணா திமுகன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, இரட்டை இலக்கியம் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. எப்படி உதயசீரன் ஒரு வாக்கு வங்கி இருக்குதோ நீ அந்த சின்னத்துக்காக தான் இன்னைக்கு டிஎம்கே முதல்வர் வந்து அந்த பாடுபட்டு இருக்கிறாங்க. சின்னத்தை விடக்கூடாதுங்கிறதுனால கூட்டணி கட்சி எல்லாத்தையுமே வந்துட்டு பான சின்ன வேண்டாம், கை சின்ன வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஈஸ்வரி மேம் உங்க நிறைவு கருத்தையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்க. ஈஸ்வரி மேம் இன்னைக்கு இரட்டைக்காக ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அண்ணா திமுக உங்க கட்சிக்காக ஒரு வாக்கு வங்கி இருக்கு சார். நிச்சயமாக இருக்கு. அது வந்து 1000 சசிகலா வந்தாலும் சரி, 1000 மருத்துவரையா வந்தாலும் சரி, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா மாதிரி எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, அண்ணா திமுகவுக்கு இரட்டை இலக்கியம் உள்ள வாக்கு வங்கி. சரி மேம், இந்த தலைப்பு தொடர்பா உங்க நிறைவு கருத்து ஈஸ்வரி மேம் நிறைவு கருத்து சொல்லி நிறைவு செஞ்சிருங்க மேம். சொல்லுங்க சார். ஓகே மேம், உங்க நிறைவு கருத்தா ஒரு வரியில சொல்லி நிறைவு செய்யுங்கன்னு சொல்றேன். சார், விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இல்ல நம்ம தமிழக கட்சி கழகம் விஜய் மாதிரி எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சாலும் இங்க ரெண்டு கட்சிக்கு மட்டும் தான் போட்டி. எப்போதுமே திமுக இல்ல அண்ணா திமுக ரெண்டு கட்சிக்கு மட்டும் போட்டி. அதுல நம்ம சகோதரர் வழக்கறிஞர் சொன்ன மாதிரி திமுக வரலாறு உடைக்காது. சரி, ஓகே மேம், நன்றி. மக்கள் வந்து கொடுத்துருவாங்க முதலமைச்சர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நன்றி. செய்யணும் உங்களுடைய நிறைவு கருத்து சேர்த்து. முந்தைய வரலாறுகளை உடைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த முறையும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்காது என்ற வரலாற்றை என்ற பழைய செய்தியை உடைத்து 2வது முறையாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் 7வது முறையாக திமுகவும் ஆட்சி அமைக்கும் நிச்சயம். நன்றி. திரு சாய் சுதாகர், இது வந்து நீங்க கேள்வி கேட்ட மாதிரி முதல் கேள்வியில இது வந்து எங்கேயுமே இழுபறியெல்லாம் கிடையாது. அந்தந்த அணிகள் அவங்க கன்சாலிடேட் பண்ணிக்கிறாங்க. அண்டு சில இடத்துல வந்து ஜாஸ்தி கேட்க தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களான்னா பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. இல்லை நான் வெற்றி பெறுவேன் தான் சொல்லுவீங்க. அது மாதிரி அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சீட்டு அதிகமாக கேட்குறாங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஆனாலும் 2 கூட்டணிகளும் அமைந்து விடும். நாளைக்கு அந்த என்டிஏ கூட்டணி நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ரேம் ஆகிடும். அதுலேருந்து ஒரு 3 நாளுக்குள்ள யார் எந்தெந்த தொகுதி வேட்பாளர் அப்படின்னு என்டிஏ அறிவிச்சிடுவாங்க. அதுதான் 2 தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. பாஜக தலைவரும் சொல்லியிருக்காரு, அதிமுக தலைவரும் சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து கட்டாயம் நடக்கும். இதில் வந்து டெல்லிக்கு போகிறாங்க இழுப்பறி. நான் கூட சொன்னேன் இவங்கெல்லாம் ஏன் டெல்லிக்கு போனாங்கன்னு இவங்க வீரதீர செயலர் பற்றி தான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் டெல்லிக்கு போகிறது ஒரு தப்பு கிடையாது. இவங்க போனால் தப்பு இல்லை, அதிமுகலேருந்து போனால் தப்பு அப்படின்னா அது வந்து ஒரு அர்த்தமற்ற பேச்சு. பட் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணியும் நல்லா வலிமை வாய்ந்த ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. கண்டிப்பாக. நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து பகலவன். அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா இதுவும் நல்ல மாதிரியாக முடியும். நீங்கள் இங்கே இருக்கிற கற்பனைகளுக்கெல்லாம் ஒரு காவியம் நிச்சயமாக வரும். இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்காலமும் அதிகாரமும் எமது எழுச்சி தமிழர் கரங்களுக்கு வரும். திமுக வெற்றி அடையும். எங்கள் தலைவர் இந்த மண்ணில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முதலமைச்சராக வருவார். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் காலமாக பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற அமமுகவுக்கு இப்போ 12 தொகுதிகள் ஒதுக்கீடு அப்படின்ற தகவல் வந்திருக்கோம். அதோட நம்ம வந்து நிறைவு செய்வோம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.